தமிழா வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம். நிர்மலா தேவி அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை 10 ஆண்டு காலம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். பல நிர்மலா தேவிகள் பல பல்கலைக்கழகங்களிலே உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள். பல்கலைக்கழக வேந்தர்கள், பல்கலைக்கழக உரிமையாளர்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், பச்சமுத்து பல்கலைக்கழகம், ஜேபிஆர் பல்கலைக்கழகம், விஸ்வநாதன் பல்கலைக்கழகம், இப்படி பல பல்கலைக்கழகங்கள் தனியார் முதலாளிகள் பல்கலைக்கழக முதலாளிகளாக மாறியிருக்கிறார்கள். கல்வி கூவி கூவி விற்கப்படுகிறது. கல்வி கடைச்சரக்காகிவிட்டது. இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி பெரும் தொகைக்கு மட்டுமே கிடைக்கிறது. மருத்துவம், பொறியியல், பல் மருத்துவம், மெரைன் இன்ஜினியரிங், இப்படி பல துறைகளை இந்த சாராய வியாபாரிகள், சட்ட விரோதிகள் கூவி கூவி விற்கக்கூடிய நிலை இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்திருக்கிறது. இன்று நிர்மலா தேவி வழக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. நிர்மலா தேவிகள் யார்? நிர்மலா தேவிகள் அருப்புக்கோட்டையிலிருந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வளாகத்தில் அவர் விருந்தினர் மாளிகை, அதுவும் விவிஐபி விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்படுகிறார். எதற்காக தங்க வைக்கப்படுகிறார்? ஏன் தங்க வைக்கப்படுகிறார்? யாரோடு தங்குகிறார்? இப்படி விடை தெரியாத பல கேள்விகள் இந்த ஜனநாயகத்தில். கல்லூரி மாணவிகள் 3 பெண்களிடம் இந்த நிர்மலா தேவி மூளைச்சலவை செய்கிறார். அந்த 3 பெண்களை யாரோ ஒருவருக்கு விருந்தாக்க முயற்சி செய்கிறார். கொடுமையிலும் கொடுமை. கல்லூரி மாணவிகள் தன்னுடைய குழந்தையை போன்றவர்கள். இவருக்கு அந்த குழந்தையுடைய வயதில் இவருக்கும் அந்த கல்லூரி மாணவிகள் மகள்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் யாரோ ஒரு அதிகார மையத்துக்கு, யார் அந்த அதிகார மையம், அவர்களுக்கு விருந்து படைப்பதற்காக முயற்சி செய்கிறார். இதுதான் வழக்கு. இந்த வழக்கு 6 வருட காலம் பயணித்திருக்கிறது. 6 வருட காலம் பயணித்ததனுடைய விளைவு 10 ஆண்டு காலம் சிறை. இந்த சிறை 10 ஆண்டு காலம் உண்மையாகவே நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் இந்த வழக்கினுடைய உண்மை குற்றவாளிகள் யார்? நிர்மலா தேவி எந்த ஆணுக்கு, எந்த அதிகாரிக்கு, எந்த அரசியல்வாதிக்கு, எந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கு இந்த பெண்களை அதாவது மூளைச்சலவை செய்து மனதளவிலே அவர்களை தயார்படுத்தி அழைத்து வந்தது யாருக்காக? அழைக்க முயற்சி செய்தது யாருக்காக? இல்லை இதுக்கு முன்பு இது போன்று அழைத்து வந்திருக்கிறாரா? இந்த விசாரணையெல்லாம் நடைபெறவே இல்லை. 11 மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 11 மாத காலம் சொல்லொன்னா துயரம். நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சாராய வியாபாரி, கஞ்சா வியாபாரி, சமூக விரோதி பெண்கள், சிறையில் இருக்கக்கூடிய பெண்களால் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சேலை கொடுக்கப்படவில்லை. உள்ளாடையும் மேல் ஜாக்கெட்டோடு 11 மாத காலம் சிறையில் வைக்கப்பட்டிருந்திருக்கார். காரணம், சேலையில் தூக்கு போட்டு மரணமடைந்து விடுவார் என்று சொல்லப்பட்டது. பல முறை வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவரை 11 மாத காலம் யாரும் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. காரணம், அவர் சந்திக்க விரும்பவில்லை என்று போலியாக சொல்லப்பட்டது. இந்த 11 மாத காலம் சிறை தண்டனையில் இருந்த பொழுது அவருக்கு கடுமையான மன உளைச்சல் கொடுக்கப்பட்டது. அவருடைய உயிரை போக்கிக் கொள்ள பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த
போலிகள். அவர்கள் யார்? நீங்கள் முதல் குற்றவாளி நிர்மலா தேவி, கடைசி குற்றவாளி நிர்மலா தேவியா? இந்த நிர்மலா தேவி எப்படி இத்தனை ஆண்டு காலம் அவர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக வளாகத்தில் விவிஐபி ஷூட்டில் எப்படி தங்க வைக்கப்பட்டிருந்தார்? பல்கலைக்கழக வளாகத்தில் விஐபி அந்தஸ்தோடு வருவதற்கு யார் காரணம்? அமைச்சர் காரணமா? அதிகாரிகள் காரணமா? பல்கலைக்கழக வேந்தர் காரணமா? துணைவேந்தர் காரணமா? இதெல்லாம் விசாரித்து மக்களுக்கு சொல்லப்பட வேண்டுமா? சொல்லப்படவில்லை. வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது நிர்மலா தேவியிடம், வழக்கு முடிந்தது நிர்மலா தேவியிடம். நிர்மலா தேவி A1 A2 A3 இப்படி பல குற்றவாளி வரிசையில் அத்தனை நிர்மலா தேவி தான். அப்போ இந்த ஜனநாயகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? உண்மையை கண்டறியக்கூடிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என்ன பதில் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும்? நான் ஒரு நண்பருக்காக உதவி செய்வதற்காக கோடம்பாக்கம் காவல் நிலையம் சென்றிருந்த பொழுது ரோட்டுக்கடையில், அதாவது ரோட்டோரத்தில் இட்லி கடை போடுகிற, சிற்றுண்டி கடை போடுகிற ஒருவனுடைய கடையை கோடம்பாக்கத்து துணை ஆய்வாளர் வேறு ஒருவருக்கு மாற்றி அவனிடம் கையூட்டு வாங்கி கொண்டார். மீண்டும் எனக்கே அந்த கடையை கொடுங்கள் என்று குடும்பத்தோடு வந்து கெஞ்சுகிற காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. அப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காவல்துறை நினைத்தால் நடவடிக்கை எடுக்க முடியும், காவல்துறை நினைக்காவிட்டால் நடவடிக்கை எடுப்பதில்லை. நீங்கள் நாகர்கோயில், காசி 200 பெண்களை நீங்கள் அவர்களோடு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு 200க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியாக அவர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் புகார் கொடுத்துருக்கார். இந்த புகார்களெல்லாம் நாகர்கோவில் காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து செய்யப்பட்டு அந்த குற்றவாளி பல முறை தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறான். கொரோனா காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றதனுடைய விளைவு இப்போ அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை. உயிரோடு இருக்கிற காலம் வரை அவன் சிறையில் இருந்தாக வேண்டும் என்று ஒரு பெண் நீதியரசர் அந்த நீதியை வழங்கி இருக்கிறார். ஆக இந்த கொடூர குற்றவாளிகள் எல்லாம், பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் தப்பிக்கொள்வதற்கு காரணம் காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் தான். காவல்துறையில் கருப்பு ஆடுகளானா காவல்துறையே கருப்பாட மாறி போச்சு. உயர் அதிகாரியிலிருந்து கீழ் அதிகாரி வரை யாரும் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில்லை. இவர்களை கண்காணிக்கக்கூடிய மேல்மட்ட அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள் அத்தனையுமே லஞ்ச லாவணிய ஊழலே நீங்கள் மிதப்பதால் சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்களிடமிருந்து சட்டம் பறிபோய்விட்டது. பல குற்றவாளிகள், பல வழக்குகள், 20 வழக்கு 30 வழக்கு இப்படி இருக்குது. இப்படி பல எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சிறையிலிருந்து வெளியே வருகிறார்கள், குற்றம் செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், சட்டவிரோதமாக கடத்துகிறார்கள். எல்லா சட்டவிரோத செயலையும் செய்கிறான். ஒருக்கா சேரவன் 2 3 4 5 20 25 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறை என்ன செய்கிறது? நிர்மலா தேவி குற்றவாளி தான். அந்த பெண் பாலியல் ரீதியாக அந்த பெண்ணே பயன்பட்டிருக்கிறாள். அந்த பெண் சலித்து போன பிறகு புதிதாக கல்லூரி மாணவிகளை அவர் அந்த களத்தில் இறக்கி இருக்கிறார். அவர் ஒரு பாலியல் தொழிலாளியாக மாறி போய்விட்டார். ஒரு விரிவுரையாளருடைய நிலைமை பாலியல் தொழிலாளி. நீங்கள் சிவகாசி ஜெயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி. பல காவல்துறை அதிகாரிகளுக்கு விருந்தாக்கப்பட்டார். பல காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் அவரோடு அந்த புறத்தில் போகாதவர்களே இல்லை. சிவகாசி ஜெயலட்சுமி, இப்பொழுது அருப்புக்கோட்டை நிர்மலா தேவி விரிவுரையாளராக இருந்து பாலியல் தொழிலாளியாக மாறியிருக்கார்.
இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். கல்வி புனிதமானது. ஆனால் கல்வி இங்கு மிக கொடூரமான சமூக விரோதிகளுடைய கையில் அகப்பட்டு கொண்டது. இதை யார் கேட்பது, யார் பார்ப்பது, யார் தட்டி கேட்பது? நிர்மலா தேவிகள், நீங்கள் எல்லா பல்கலைக்கழக வளாகங்களிலும் பல நிர்மலா தேவிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த கல்வி. சமூக விரோதிகள் நடத்துகிற, சட்ட விரோதிகள் நடத்துகிற எல்லா இடங்களிலும் நிர்மலா தேவிகள் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள். கல்லூரிக்கு படிக்க வருகிற அல்லது தன்னுடைய குழந்தையை கல்லூரிக்கு அனுமதிக்காக வருகிற ஏழை எளிய பெண்கள் எல்லாம், நீங்கள் எனக்கு தெரிந்து ஒரு பல்கலைக்கழக வேந்தர், பாரிவேந்தருடைய மனைவிகள் பல்கலைக்கழகத்தில் படிக்க வருவருடைய தாய் மிகப்பெரிய பங்களாவாசியாக மாறியிருக்கிறார். இப்படி இந்த சமூக விரோதிகளிடமிருந்து கல்வியை மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது. கல்வி அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் சமூக விரோதியின் கைக்கு சென்ற பிறகு பணம் கூட்டுகிற தொழிலாக மாறி போய்விட்டு கல்வி கற்பிப்பவளே சரஸ்வதிக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த கல்வியை கற்பிக்கக்கூடிய நிர்மலா தேவி பாலியலுக்காக வக்கரம் பிடித்தவர்களுக்கு பலியாகி போனார் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. சமூக மாற்றமடைய வேண்டும். சமூக மாற்றமடைந்தால் மட்டும்தான் இவர்களிடமிருந்து கல்வியை மீட்டெடுக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.